Hey, this is Venkat for Sasara.com. This video will be in Tamil because I want to share this with Tamil audience. Okay, நான் வந்து 2021 மே மாதம் ஃபஸ்ட்டு வீக் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எங்கள் ஃபேமிலியோட எங்களோட குலதெய்வம் வந்து பழனி முருகன். நான் வந்து என்னவோ தெரியல, எனக்கு கொஞ்சம் ஃபீவர் இருந்துச்சு. நான் வந்து திருப்புகழ் புக்கு எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு, அது வரைக்கும் நான் முருகனை அப்படி கூப்பிட்டதே இல்ல. நான் முருகப்பா, முருகப்பான்னு சொல்ட்டு நான் படுத்து தூங்குன மாரி ஞாபகம் இருக்கு எனக்கு. ஒரு நாள் நைட்டு எங்க அப்பா மை ஃபாதர் பாஸ்ட் அவே த வெரி நெக்ஸ்ட், அதாவது நெக்ஸ்ட் மே மே 15th 2021 எங்க அப்பா பாஸ்ட் அவே. அதுக்கு ஒரு 4, 5 நாள் முன்னாடி நான் நைட்டு ஃபுல்லா ஏதோ முருகன் பாட்டு ஏதோ கேட்டுட்டு இருந்தேன். முருகன் பாட்டோ, சாய்பாபா பாட்டோ மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருந்தேன். எங்க அப்பா வந்து எந்திரிச்சு வந்து என்ன சொன்னாரு, "நீ நைட்டு ஃபுல்லா சாமி பாட்டு கேட்டுட்டு இருந்த." எங்க அப்பா என்ன மீன் பண்ணி சொன்னாருன்னா, அது அழகான தமிழ்ல சொன்னாரு. எனக்கு அது மறந்துருச்சு. எங்க அம்மாக்கு அந்த சென்டென்ஸ் ஞாபகம் இருக்கும். பார்த்தவங்க வந்து அத பத்தி பேச மாட்டாங்க. ஆனா பேசுறவங்க அத வந்து பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு. விச் இஸ் லைக், ஒரு இறைநிலைய நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அத பத்தி பேச மாட்டீங்க. இப்ப நான் நெறைய வீடியோ போடுறேன். சாய்பாபா பத்தினா, நான் சாய்பாபாவ உண்மையா பார்க்கலன்னு அர்த்தம். நான் முருகன பத்தி ஓவரா பேசுறேன்னா, நான் முருகன உண்மையா பார்க்கலன்னு அர்த்தம். ஒரு இறைநிலைவ உண்மையா அடைஞ்சவங்க வந்து அமைதியாயிருவாங்க. அவங்களுக்கு அது, அதாவது ஒரு ஒரு பக்குவம் வந்துரும். ஒரு மெச்சூரிட்டி வந்துரும். பார்க்காதவங்க தான் சும்மா வாய் விட்டு டமாரா அடிச்சுட்டு இருப்பாங்கங்கிற மாரி மீன் பண்ணாரு எங்க அப்பா. அதாவது நீ வந்து சாமிய பத்தி, சாமி பாட்டு கேட்டாலும், சாமி பத்தி பேசுறவங்கள கேட்டாலும், அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல வர வேண்டியது. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல நீ சாமிய பார்த்துட்டேன்னா, நீ அத பத்தி பேச மாட்ட. அதுதான் எங்க அப்பா மீன் பண்ணாரு. அத வந்து ஒரே ஒரு அழகான தமிழ் சென்டென்ஸ்ல சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. இட் ஹேப்பன் மார்னிங் 5:00. அதுக்கு அடுத்த 3 நாள்ல எங்க அப்பா இறந்துட்டாரு. எனக்கு என்ன ரொம்ப கில்ட்டியா கருக்குன்னு இருக்கும்னா, நம்ம இத்தன நாளா முருகன வந்து நம்ம முருகப்பான்னு கூப்பிட்டதில்ல. நம்ம முருகப்பான்னு கூப்பிட்டோம். உடனே அப்ப எனக்கு கனவு வேற வந்துச்சு. ஒரு முருகன வொர்ஷிப் பண்ற ஒரு செயிண்ட் வந்து என்ட்ட என்ன சொல்றாருன்னா, பிறவி அறுக்கணுங்கிறாரு. என்னடா, நான் அப்ப எனக்கு கெரியர்ல கொஞ்சம் நெறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அத பத்தி கேட்டுட்டு இருந்தா பிறவி அறுக்கணும்னு சொல்றாரேன்னு பார்த்தா, எங்க அப்பா இறந்துட்டாரு. மே 15 2021. அது எனக்கு ரொம்ப கஷ்டம். என்னடா முருகப்பான்னு சொன்னோம், உடனே அப்பா இறந்துட்டாருன்னு எனக்கு ரொம்ப வருத்தம். ஓகே. இந்த வீடியோ எதுக்கு பண்றேன்னு சொல்றேன். யாருமே வந்து உங்க அப்பாவ ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்க்ளூடிங் சாய்பாபா. நெறைய கேர்ள்ஸ் வந்து அவங்க அப்பாவும், அம்மாவும் இருப்பாங்க. உங்களுக்கு அப்படி கூப்பிடணும்னா கூப்பிட்டுக்கோங்க. எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்து சாய்பாபா, சாய்பாபான்னு கூப்பிட மாட்டேன். சம்டைம்ஸ் தத்தான்னு சொல்லுவேன். தத்த மகராஜ்ன்னு சொல்லுவேன். பிகாஸ் ஐ கோ டூ நாகசாயி மந்திர் ஹியர் இன் கோயம்புத்தூர். நான் நாகசாயின்னு சொல்லுவேன். பட் மோஸ்ட்லி நான் 2009ல மும்பையிலேருந்து நான் திரும்பி வரும்போது எனக்கு அங்கே இருக்க நிறைய தத்தா கோயில் பார்த்து எனக்கு தத்தா மேலே ரொம்ப அந்த தத்தாத்திரேயோட லீனியேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் தத்தாத்திரேயை பற்றி பேசிகிட்டே இருப்பேன். அதனால் நான் தத்த மகராஜ் சொல்லுவேன். சம்டைம்ஸ் சாயப்பான்னு சொல்லுவேன். அதனால உங்களுக்கு சாயப்பான்னு சொல்ல பிடிச்சிருக்கு, அதனால சொல்கிறீங்க. யூ ஆர் டூயிங் இட் இன்னசென்ட்லின்னு நான் நினைக்கிறேன். பட் ரிமெம்பர், ஐ வில் டெல் யூ அ ஸ்மால் திங். எங்கள் அப்பா வந்து தினம் காலையில் ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சுட்டு காஃபியோ, பூஸ்ட் எனக்கு போடுவாங்க. எங்க அம்மாக்கு டீ போடுவாங்கன்னு நெனைக்கிறேன். சம்டைம்ஸ் ஐ வில் ஆஸ்க் ஃபார் காஃபி. அப்ப நான் தூங்கிட்டே தான் இருப்பேன். அம் எங்க அப்பா வந்து இந்த காஃபி என் பக்கத்துல வச்சுட்டு, காஃபியோ, பூஸ்ட்டோ பக்கத்துல வச்சுட்டு, "காஃபி குட்றா டேய்" அப்படிம்பாரு. கோவமா. ஹி வாஸ் ஆல்வேஸ் ஆர்கியூயிங் வித் மீ, பட் வித் சோ மச் ஆஃப் லவ். நான் இப்ப என்னோட பெட் பக்கத்துல அந்த சேர் இருக்கும். நான் தான் எங்க அம்மாக்கு டீ போட்டு குடுத்துட்டு இருக்கேன் தினம் காலையில. எங்க அப்பா இல்ல. நான் வந்து அப்பப்ப நான் சாயபாபாவ குத்தி குத்தி காட்டுவேன் நானு. எங்க அப்பா இல்ல. ஆம், யா அந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சேர்ல எங்க அப்பா வந்து டம்ளர் வைப்பார் இல்லையா? அந்த இடத்த நான் வந்து தினம் சாயந்தரம் வந்து சாமி கும்பிடுவேன் நானு. அந்த இடத்துல நான் வந்து ஆர்த்தி காட்டுவேன் நானு. ஏன்னா, தட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மை ஃபாதர்ஸ் லவ் ஆன் மீ. தினம் காலையில காஃபியோ, பூஸ்ட்டோ போட்டுட்டு வந்து அந்த இடத்துல நான் பூஸ்ட் குடுக்கிறதே விட்டுட்டேன் எங்க அப்பா இறந்ததுக்கப்புறம். அந்த ஞாபகம் வந்துட்டே இருந்ததுனால. நவ் மை கொஸ்டின் இஸ் வெரி சிம்பிள். இது வந்து ஒரு சிம்பிள் ஆக்ட் ஆஃப் அ ஃபாதர் டு அ சன். ஒரு காஃபி போட்டு குடுக்கறது. இத சாய்பாபாவால பண்ண முடியுமா? எங்க அப்பாவோட குரல் எனக்கு கேட்க போகுதா? கிடையாது. ஸோ தட் இஸ் அ வெரி, வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் டு டெல் யூ. நீங்க சாய் அப்பான்னு நீங்க கோடி தடவ கூப்பிட்டுக்கோங்க. உங்க அப்பா தான் உங்களோட அப்பா. அவங்க அப்பா பண்றத வேற யாராலயும் பண்ண முடியாது. சாய்பாபாவாலயும் பண்ண முடியாது.
உங்க அம்மா பண்றத வேற ஆளாலயும் பண்ண முடியாது. சாய்பாபாவாலயும் பண்ண முடியாது. நீங்க வந்து சாய்பாபா அம்மாவ பார்க்கலாம், அப்பாவ பார்க்கலாம், அண்ணா, தங்கை எப்படி வேணாலும் பார்த்துக்கங்க. ஆனா அம்மா, அப்பா கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா இருக்கும்போது when your parents are there, sometimes maybe you don't know their value. So that's why I want to make this video. அதுக்கப்புறம் I only had my sister and my sister in the US. I only had my sister's daughter, my brother-in-law and my mother. அதனால நெறைய எனக்கு கேர்ள்ஸ் தெரியும். நார்த் இந்தியால நெறைய சாய் டிவோட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. சவுத் இந்தியா இருக்கவங்களும் ஒரு சில பேர் அண்ணான்னு கூப்பிடுவாங்க. ஒரு சில பேர் வெங்கட்ன்னு கூப்பிடுவாங்க. ஒரு சில பேர் நார்த் இந்தியால ஒரு சில பேர் பையான் மாரி கூப்பிடுவாங்க. சம்ஒன் வில் சம் பீப்பிள் வில் சே யூ குட் கால் மீ தீதி. அந்த மாரிலாம் நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன் நானு. எங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் நெறைய பிலாசபிக்கலா யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன் நானு. ஐ டோல்ட் தெம் எனக்கு எங்க அக்கா மாத்திரம் தான் இருக்காங்க. I have an elder sister. I want to be a brother only to my elder sister, nobody else. So be so possessive to with some relationship that nobody else should call me a brother. அதனால இது நீங்க எல்லாத்தையுமே நிறுத்திக்கோங்க. இல்லாட்டி என்கிட்ட பேசுறதையும் நிறுத்திக்கோங்க. எனக்கு சும்மா பிரதர், அண்ணா, பையா அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. பிகாஸ் நீங்க பிராக்டிக்கலா யோசனை பண்ணி பாருங்களேன். நெறைய பேர் எனக்கு தெரியும் இந்த மாரி கூப்பிடுவாங்க. ஒரு சில பேர் வெங்கட்ன்னு கூப்பிடுவாங்க. தட் இஸ் ஃபைன். அப்படிதான் நான் இப்பல்லாம் யாராவது பேசினா என் பேர் சொல்லி கூப்பிடுங்க. இந்த மாரி மத்த ரிலேஷன்ஷிப் எல்லாம். ஏன்னா நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் ஸ்டே ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஐ டை லைக் விச் ஐ எக்ஸ்பெக்ட் டு டை. ஐ ஹோப் டு டை. வேற இன்னும் எனக்கு பெருசா டிசையர்ஸ் இல்ல. ஓகே. லெட்ஸ் சே இஃப் ஐ டை, எங்க அக்கா மாத்திரம் தான் அழப் போறாங்க. வேற யாரும் இப்ப இப்படி இந்த மாரி என்ன வந்துட்டு அண்ணா, பையான்னு யாராரோ கூப்பிடுறாங்க ஏதோ ஒரு ஊர்லேருந்து. அவங்க எனக்காக அழப் போறாங்களா? கண்டிப்பா கிடையாது. என்னுடைய அக்கா மாத்திரம் தான் எனக்காக என்னோட தம்பின்னு அழப் போறாங்க. எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா எங்க அக்கா மாத்திரம் தான் உதவி செய்ய போறா. ஸோ அதனால நான் why should just because you want to call me அண்ணா, why should I allow that and why should I be a imaginary brother for whom you won't even shed tears in future. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக பண்றேன்னா, இமேஜினரியா ஒரு சில பேரை வந்து நம்ம சாய்பாபாவே வந்து சாயப்பா, சாயம்மா எப்படி வேணாலும் கூப்பிடலாம். யாராவது அண்ணா கூப்பிடலாம், இது கூப்பிடலாம். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு அவங்களுக்குன்னு இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் அவங்களுக்கு. வேற சாய்பாபாவால அப்பா ஸ்தானத்தை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அம்மா ஸ்தானத்தை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவங்களுடைய அக்கா, அவங்களுடைய தங்கச்சி, அவங்களுடைய அண்ணா, தம்பி அவங்க தான் வந்து நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா உதவி செய்வாங்க. இந்த வீடியோ எதுக்காக பண்றேன்னா, இப்ப தமிழ்நாடுல வந்து நெறைய ப்ரோன்னு அப்பா நான் யுஎஸ்ல போயிருக்கவங்க கூட எவனுமே என்ன ப்ரோன்னு கூப்பிட்டதே கிடையாது. இது என்ன ப்ரோ கல்ச்சர்னே தெரியல. ஐ லிவ் இன் கோயம்புத்தூர். இங்க நெறைய பேர் அண்ணாம்பாங்க. இந்த அண்ணாங்கிறதே நானுமே ஒரு சில பேர் அண்ணான்னு கூப்பிடுவேன். அதுவுமே நான் பிலாசபிக்கலா யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். வாட் த ஹெக் இஸ் தட்? அவங்க அண்ணாங்கிறது ஒரு வித் ரெஸ்பெக்ட் நமக்கு சொல்லலாம். அது வந்து ஒரு பேச்சு வழக்கா இருக்குதே தவிர, உண்மையா நம்மளுடைய அக்கா மாத்திரம் தான். நான் எனக்கு ஒரு கஷ்டம்னா எங்க அக்காட்ட மாத்திரம் தான் நான் கேட்க முடியும். நான் சொல்ல முடியும். எனக்கா உண்மையா ஃபீல் பண்றது எங்க அக்காவா தான் இருப்பாங்க. வேற யாருமே இல்ல. கரெக்ட்டா இல்லையா? அப்ப நான் நினைச்சுக்குவேன் நம்ம என்ன. அதனால இந்த ப்ரோ கல்ச்சர் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. நெறைய ஸ்டேட்ஸ்ல இருக்கான்னு தெரியல. பட் ஆனா தமிழ்நாடுல இருக்கு. நீங்க யார் வேணாலும் ப்ரோன்னு கூப்பிட்டுக்கோங்க. ஆனா உங்களுடைய சொந்த ப்ரோன்னு இஃப் யூ ஆர் சிங்கிள் சைல்டு, ஐ டோன்ட் நோ வாட் டு சே. மேபி யூ ஹேவ் 1 in 1000 ஃப்ரெண்ட்ஸ் வந்து உண்மையாவே ஒரு பிரதர் மாரியோ, சிஸ்டர் மாரியோ நடந்துப்பாங்க. பட் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் ஓரளவுக்கு டு அன் எக்ஸ்டென்ட் ஃபேக்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல வந்து எல்லாத்துக்குமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இன் திஸ் டேஸ் அண்ட் ஏஜ். அதனால இந்த ப்ரோ கல்ச்சர் எப்படி வந்துச்சுன்னே தெரியல. பட் அவங்களுடைய சொந்த அண்ணா, அக்கா அவங்க தான் ரத்த பாசம் இருக்கும். நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா உங்களுக்கு உதவி செய்வாங்க. எகெயின் சாய்பாபா, சாய் அப்பான்னு கூப்பிடணும்னு ஆசைப்பட்டேன்னா கூப்பிட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு அது வந்து பிடிச்சிருக்கு, நீங்க பண்றீங்க. ஆனா உங்க அப்பா, அம்மா ஓட பிளேஸ அவர் ரீப்ளேஸே பண்ண முடியாது. ஐ கேன் வவுச் அண்ட் கிவ் திஸ் டு யூ. அதனால அவங்க அப்பா, அம்மாக்கு அவங்க இருக்கும்போது இஃப் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் தேர் வித் யூ, யூ ஆர் லக்கின்னு அர்த்தம். ஸோ டேக் கேர் ஆஃப் தம். வேற என்ன சொல்றது? இஃப் யூ வாண்ட் டு ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ், go to starset.com/contact and message me or email me. I'll be happy to connect with you. நல்லா இருங்க. குட் லக் டு யூ.